Decode the World Unfiltered. இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வுத்துறையினால அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வுத்துறையினால அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா விடுவிக்கப்படுவாரா அப்படிங்கிற இன்னும் தகவல் வராத நிலையில் இன்றைக்கு நாம் அதை பற்றி டீகோட் செய்ய இருக்கிறோம். இந்த காணொளி பதிவேற்றம் செய்யக்கூடிய நிலை வரைக்கும் இறுதி முடிவு எட்டப்படாமல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. இங்கிலாந்துக்கு சென்றபோது தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக அரசு பணத்திலிருந்து முறைகேடாக 1,69,00,000 ரூபாயை பயன்படுத்தியதாக அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு தான் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே 2023 செப்டம்பர் மாதம் தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கேவோட கியூபா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த அரசுமுறை பயணத்தின் போது ஒரு பகுதியாக அவர் லண்டனுக்கும் போயிருந்தார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் விக்ரமசிங்கேவுடைய மனைவி மைத்ரி பெண்ணிய ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றார். இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ரணிலும் அவருடைய மனைவியும் அரசு பணத்தை செலவிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போது வைக்கப்பட்டக்கூடிய புகார். இது நீண்ட காலமாக அவர் அங்கே சென்று வந்ததிலிருந்தே புகார் இருக்கிறது. தேர்தலிலும் இந்த புகார் எழுப்பப்பட்டது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லண்டன் பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விவகாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கான செலவுகள் அரசு நிதி மூலமாக செலுத்தியதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவிக்குது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுறார். குற்றப்புலனாய்வுத்துறை சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை ரணில் விக்ரமசிங்கே மறுத்திருக்கிறார். தன்னுடைய மனைவியினுடைய சொந்த செலவில்தான் இங்கிலாந்து பயணத்தை மேற்கொண்டதாகவும் அரசு நிதி பயன்படுத்தப்படவில்லை என்பதும் தான் ரணில் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கிறது. தற்போதைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடைய பொருளாதார கொள்கைகளை வெளிப்படையாக ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்து வருவதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அப்படின்னு விக்ரமசிங்கே தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் ஊழலுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்கே மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஏகேடின்னு சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய அனுரகுமார திசநாயக்கவுடைய கட்சியிலிருந்து சொல்லக்கூடியது என்னென்னா, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கே மீதான இந்த குற்றச்சாட்டில் விசாரணை நடக்கிறது. விசாரணை அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனாலும் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ச்சியாக பல இடங்களில் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனமும் டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஏகேடியோட அரசு நீடிக்காது அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கலை, பொருளாதார நெருக்கடியை இந்த அரசாங்கம் சந்திக்க போகுது, இலங்கை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த நிலைமையில தான் இவருடைய கைது என்பதும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுது. முன்னாள் அதிபர் ஒருவர் மீது நிதி முறைகேடு தொடர்பான நேரடியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் முறை. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 2019 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் பிரசிடென்ட் மைத்ரிபால சிறிசேனா சந்தேக நபராக சேர்க்கப்பட்டார். அவர் நேரடியாக கைது செய்யப்படவில்லை என்றாலும் கூட நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதேபோல் மஹிந்த ராஜபக்ஷே அதிபராக இருந்தபோது அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றன. இப்போ ஏகேடி தரப்பில் சொல்லப்படுறது என்னென்னா, மஹிந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், வழக்கு போட்டிருக்கிறோம், கைது செய்திருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கே சர்ச்சையில் சிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல அப்படிங்கிறதும் முக்கியமாக பார்க்கணும். இன்னொன்று, ரணிலோட இந்த விவகாரத்தை உலக நாடுகளும் உற்று நோக்குகின்றன. ஏன்னா ரணிலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கும், அவர் ஒரு மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெற்றவர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அவர் உடனடியாக கைது செய்யப்படுவாரா? இந்த தொகை என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னொன்று, இது தனிப்பட்ட விவகாரம் சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஃபைன் கட்டிட்டு அவர் வெளியில் வரலாம். அப்படி இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அது அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தான் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் இது முதல் முறை அல்ல. அதாவது ரணில் விக்ரமசிங்கே சர்ச்சையில் சிக்கிறது அல்லது வழக்குகளை எதிர்கொள்வது என்பது முதல் முறை அல்ல. ஏற்கனவே அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விவகாரம் அவர் சம்பந்தப்பட்ட ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா பத்தலந்தா விவகாரம், பத்தலந்தா கமிஷன் அப்படின்னு ஒன்று 1990 ஜனதா விமுக்தி பெரமுன கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அரசியல் எதிரிகளை ரகசியமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ய
கொழும்பில் இருக்கக்கூடிய பத்தலந்தா வீட்டு திட்டம் பயன்படுத்தப்பட்டதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த ஆணையம் அப்போ மூத்த அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கேவுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுது. இந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பத்தலந்தா ஆணையம் ரணில் விக்ரமசிங்கேவின் குடியுரிமையை ரத்து செய்யுமாறு பரிந்துரை கூட அப்போ செஞ்சிருந்துச்சு. ஆனாலும் அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்படலை, இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியானவை அப்படின்னு கூறி ரணில் விக்ரமசிங்கே அவற்றை மறுத்து வந்தார். அரசியல் ரீதியாகவே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த சர்ச்சை ரணில் விக்ரமசிங்கேவுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். ரணில் மீதான மற்றொரு மிகப்பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேம் அப்படின்னு. இது ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்தில் இலங்கை மத்திய வங்கியினுடைய பாண்ட் ஏலத்தில் பெரும் மோசடி நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. 2015ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு நிதி திரட்டுவதற்காக மத்திய வங்கி பாண்ட் ஆக்ஷன் நடத்தியது. அப்போது ரணில் விக்ரமசிங்கேவால் நியமிக்கப்பட்ட மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தன்னுடைய மருமகன் அர்ஜுன் அலாசியஸ் என்பவருக்கு சொந்தமான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மத்திய வங்கி நடத்திய ஏலத்தில் பிடிஎல் நிறுவனம் அதிகப்படியான பிணை முறைகளை வாங்குவதற்கு செயற்கையான வாய்ப்புகளை ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இது மூலமாக இந்த நிறுவனம் சாதாரண விலையை விட அதிக வட்டி விகிதத்தில் பாண்டுகளை வாங்கி பிறகு அவற்றை அதிக விலைக்கு விற்று பல பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய ஆணையம் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே உரிய கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு குறிப்பிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற பரிந்துரையும் கொடுத்துச்சு. இந்த சார்ஜஸ் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே 2018ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டார். இந்த மோசடியின் காரணமாக இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பும் ஏற்பட்டது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று. இலங்கையோட பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இது வரைக்கும் 6 முறை பதவி வகித்திருக்கார், ஒரு முறை அதிபராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட தன்னுடைய முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்தது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொழில்முறை வழக்கறிஞரான ரணில் விக்ரமசிங்கே 1993ஆம் ஆண்டில் தான் முதலாக இலங்கையில் பிரதமராக பொறுப்பேற்கிறார். அப்போதைய அதிபர் பிரேமதாச படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ரணில் பிரதமராகிறாரு. ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடையுது. இதனால் ஒரே ஒரு ஆண்டு மட்டுமே ரணில் அப்போது பிரதமராக பதவி வகிக்க முடிஞ்சிச்சு. அதாவது முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற போது ஒரு ஆண்டு மட்டும்தான் இருந்தார். அதுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி 109 இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்குது. ஆனால் அதிபராக இருந்த சந்திரிகா குமாரதுங்காவுக்கும் ரணிலுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக நாடாளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டது. இதனால் 3 ஆண்டுகளில் ரணிலுடைய 2வது பதவி காலமும் முடிவுக்கு வந்துச்சு. 2004ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கேவுடைய ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைச்சது. ஆனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கூட்டணி கட்சிகள் ஆதரவை இடையிலேயே வாபஸ் பெற்றன. இதனால் 3வது முறையும் 14 மாதங்களிலேயே ஆட்சி இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ரணில். இதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவராகத்தான் இருக்க வேண்டியிருந்துச்சு. அதிபராக பதவியேற்ற மைத்ரிபால சிறிசேனா ரணிலை பிரதமராக நியமிக்கிறார். 2015ஆம் ஆண்டில் மைத்ரிபால சிறிசேனா முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். ரணிலும் சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்தார். சிறிசேனா வெற்றி பெற்று அதிபரான அந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருந்த ஒரு கட்சியாக இருக்குது. பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஒருவரை பிரதமராக நியமிப்பது தான் மரபு அப்படிங்கிறதுனால ரணிலை பிரதமராக நியமிக்கிறாரு திரு மைத்ரிபால சிறிசேனா. ஆனால் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ரணிலுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால திடீர்னு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு ரணில் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார். ஆனால் இதுவும் குறுகிய காலத்துக்கு தான் நீடிச்சுது. 2022ஆம் ஆண்டில் இலங்கை வரலாறு காணாத பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்திச்சது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பதிவேற்றிருக்கிறோம். அந்நிய செலாவணிங்கிறது அதனுடைய இருப்பு ரொம்ப குறைஞ்சு போனதுனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு இலங்கையில். வெளிநாட்டு கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 101% உயர்ந்துச்சு. கோத்தபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் கடைபிடித்த தவறான கொள்கையினால தான் உச்சகட்ட நெருக்கடியை சந்தித்தது இலங்கை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய சிக்கல்களை மக்கள் எதிர்கொண்டாங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விண்ணை முட்டக்கூடியதாக இருந்துச்சு. எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் மருந்துகளுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது தலைவிரித்தாடியது. உணவுக்கே வழி இல்லாமல் போனதுனால வெகுண்டு இருந்த மக்கள் அறக்கலைய அப்படிங்கிற பேரில் மாபெரும் போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டங்கள் என்ன அளவுக்கு போச்சுன்னா அதிபர் மாளிகையை மக்கள் முற்றுகையிட்டாங்க. மக்கள் புரட்சிக்கு பயந்து கோத்தபய ராஜபக்ஷ குடும்பத்தோடு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு. வரலாறு அதை நமக்கு நினைவூட்டியது. இந்த நெருக்கடி காலத்தில் தான் அதிபராக பதவியேற்றார் ரணில்.
அவர் போராட்டங்களை அடக்கி நாட்டில் நிலைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை பெற்று அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகத்தையும் உறுதி செய்கிறார். வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைத்தல், வட்டி விகிதங்களை நிர்வகித்தல், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைக்கிறது போன்ற நடவடிக்கைகளால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினார் ரணில் விக்ரமசிங்கே. இது மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் படிப்படியாக மீண்டது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பதவி காலத்தினுடைய கடைசி பகுதியில் இலங்கையின் பொருளாதாரம் சிறிதளவு வளர்ச்சியடைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்றுமதி வருவாய் அதிகரித்தது, சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்றது அப்படின்னு சில பாசிட்டிவ் சைன்ஸ் தெரிஞ்சுது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளானுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் அவரது கொள்கைகள் சரியான திசையில் இருந்ததாக குறிப்பிட்டாங்க. இதுக்கிடையில் தான் 2024 செப்டம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். தற்போது அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அதிபர் தேர்தலில் தான் ஏகேடி அதிபராக வருகிறார். முதல் முறை அதிபராக வருகிறார். ஒரு பெரிய புரட்சி, மக்கள் புரட்சியின் மூலமாக அதிபர் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் ஏகேடி தான் முன்னிருந்தார். அதேபோல் பொருளாதார சிக்கலை சரி செய்வேன் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருந்துச்சு. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் அப்படிங்கிறது தான் ஏகேடியினுடைய அஷூரன்ஸாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவருக்கான பெருமாறியான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் அதிபராக வெற்றி பெறுகிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வடக்கு மாகாணம் உள்ளிட்ட இடங்களில் கூட ஏகேடிக்கான ஆதரவு தளம் கூடியிருந்தது அப்படின்னு பார்க்க முடியும். வடக்கு மாகாணத்தில் தமிழ் கட்சிகள் எல்லாம் திரு ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவு தெரிவித்த நிலையிலும் கூட ஏகேடிக்கான ஆதரவு தளம் கூடுதலாக இருந்தது. ஆனாலும் தமிழ் வாக்குகள் இல்லாமலேயே பெரும் வெற்றியை பெற்றார். ஒரு இனவெறி அரசியல் மீண்டும் தலை தூக்குதோ அப்படிங்கிற கவலையும் கூட இலங்கையில் இருந்தது. இப்போது அதையெல்லாம் கடந்து இப்போது இருக்கக்கூடிய சிக்கலும் இன்னமும் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து முழுமையாக மீளவில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஏகேடிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்ன அப்படிங்கிறதும் இலங்கையினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வது அப்படிங்கிறது தான். இதுக்கடையில் தான் ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஆட்சி நீடிக்காது, இவரால் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தை நடத்த முடியாது, நிர்வாகத்தை நடத்த முடியாதுங்கிற விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றத இப்போ ரணிலுடைய ஆதரவாளர்களாம் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்பதாக குறிப்பிடுறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.